السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்-இக்ரா வத்-தஹ்தீர் என்ற பாடத்தை நாம் முழுமையாக கண்டோம். அதிலே பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இக்ரா என்றால் ஒருவரை ஊக்குவிப்பது, தூண்டுவது, நற்காரியங்களின் மீது தூண்டுவது. தஹ்தீர் என்றால் ஒரு கெட்ட விஷயத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள சொல்லி எச்சரிப்பது. அந்த ஒருத்தவர்களை தூண்டும் பொழுது எப்படி தூண்டணும், 3 வகையாக தூண்டலாம் என்றும், அதில் முதல் வகை, 2ஆம் வகை ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் 2 முறை கூறுவதும், இல்லாட்டி அத்துஃப் மாத்துஃப் முறையில் கூறுவதும், அதே போல அதனுடைய ஃபேல் கண்டிப்பாக போக்கப்படும் என்பதையும், அதே முதலாவது இதிலே போக்கலாம், போக்காமலும் இருக்கலாம். இந்த 2லேயும் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் சொன்னால் அதை போக்க வேண்டும். அத்துஃப் மாத்துஃபாக இருந்தாலும் அந்த ஃபேலை கண்டிப்பாக போக்க வேண்டும். இந்த 3ம் அதற்கான மஃபூல் என்ற அடிப்படையில் இதற்கு மன்சூப் ஆகும். பின்னாடி மீண்டும் அதே வார்த்தையை கொண்டு வந்தால் அது தௌகீது லஃப்லியும், அதே போல் அத்துஃப் மாத்துஃப் என்ற அடிப்படையில் இதுக்கு நஸப் வரும் என்பதையெல்லாம் நாம் இக்ராவிற்கு கண்டோம் 3 வகை. அதே போல தஹ்தீரிலே 9 வகை கண்டோம். முதல் 3 வகை இதே போல் இக்ராவுக்கு நாம் என்ன சொன்னோமோ அதே போல் 3 வகை தனியாக வரும். ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வரும். அத்துஃப் மாத்துஃபுடன் வரும். இதே போல் 3 வகை. அதே யாராப் தான் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல். இது 2க்கும் கண்டிப்பாக போக்க வேண்டும். இது போக்கலாம், போக்காமலும் இருக்கலாம். இது தௌகீது லஃப்லி, இது அத்துஃப் மாத்துஃப். அப்ப 3 வகை இவ்வாறா. மிச்சம் 6 வகை என்ன? அதே போல ஈயாக்கும் என்று ஆரம்பி. இப்ப ஈயாக்கு என்று ஆரம்பித்தால் இதற்கு முன்னால் என்னவா இருக்கு, ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு ஈயாக்கும் என்பது மஃபூல் ஆகும். சரியா? அப்ப பின்னாடி அத்துஃப் மாத்துஃப் வரும். ஈயாக்கும் பிறகு அத்துஃப் மாத்துஃப் வரும். ஈயாக்க அதுக்கு பிறகு ஜார் மஜ்ரூர் வரும். ஈயாக்கி பிறகு மஸ்தரே முஅவ்வல் வரும் என்பதையும் நாம் கண்டோம். அதே போல் இதற்கெல்லாம் ஒன்னும் இருக்கின்றது. ஈயாக்கும் 2 முறை வரும். ஈயாக்கும் 2 முறை. ஈயாக்கி 2 முறை வரும். அப்ப ஒரு முறை வருவது 3 வாட்டி வந்துருச்சா? 2 முறை வருவது 3 வாட்டியா? மொத்தம் 9 முறை நாம் தஹ்தீரை உருவாக்கலாம், எச்சரிப்பதையும் உருவாக்கலாம். இது ஒரு 3, இது ஒரு 3, அதுக்கப்புறமா ஈயாக்கும் 2 வாட்டி சொல்ற மாதிரி, எல்லாமே 2 வாட்டி சொல்ற மாதிரி ஒரு 3. மொத்தம் 9 வகையாக நாம் உருவாக்கலாம் என்பதையும், அதனுடைய இஅராப் என்ன என்பதையும் தெளிவாக பாடத்தை நாம் கண்டுவிட்டோம். பாருங்கள், இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளையும் நமூதஜ் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டையும் நாம் தொடர்ந்து பார்ப்போமா? பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் பயிற்சி 1 வரை முடித்திருந்தோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? பயிற்சி 2லிருந்து ஆரம்பம் செய்கின்றோம். வாருங்கள், பயிற்சி 2 இப்பொழுது காண்போமா? பயிற்சி 2ல என்ன சொல்றாங்க? லா இஸ்மன் லாஹிரன் மன்சூபன் அலல் இஹ்திசாசி ஃபில் மக்கானில் ஹாலி. காலியான இடத்திலே இஹ்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட லாஹிரான வெளிப்படையான பெயர் சொல்லை வை. அப்ப இஹ்திசாஸின் பிரகாரம் சொன்னோம். ஏன்னா இது அரபிலையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். குறிப்பிடுதல் என்று அர்த்தம். சரியா? இப்போ வாருங்கள், இந்த காலியான இடத்துல நம்ம என்ன செய்யணுமா? லாஹிரான இஸ்ம நசபு செய்யப்பட்ட மாதிரி ஒரு இஹ்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட மாதிரி ஒரு இஸ்மா வைக்கணுமா? அது மட்டும் தான் நம்மளுக்கு பயிற்சி. ஓகேவா? நம்ம கேள்விக்கான பதிலை மட்டும் காண்போம். இதோடைய பாடத்தின் விளக்கம்லாம் நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? நஹ்னு அல் ஃபல்லாஹீன. அப்ப இந்த கேப், அந்த கோடு அவங்களே போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் போடாம இருந்தாங்க. அதுலயே கோடு போட்டு நமக்கு தராங்க பாருங்க. நஹ்னுல் ஃபல்லாஹீன நுஹ்ரிஜு தையிபாத்தில் அர்லி. விவசாயிகளாகிய நாம் பூமியின், சரியா? அப்ப பூமியிலிருந்து நல்ல விளை பொருட்களை வெளியெடுக்கிறோம். தையிபாத்தம் நல்ல விஷயங்களை, பூமியில் அதான் விளைச்சல்களின் அர்த்தம். சரியா? பூமியில் நல்ல விஷயங்கள்னா பூமியில் விளை பொருட்களை வெளிக்கொண்டு வருகிறோம். அதுக்குமா பாருங்க, 2வது என்னது? நஹ்னுல் உம்மால. அப்ப தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் ஷிஆருனா, நம்மளுடைய அடையாளம் ஆகிறது
இத்கானு ஸினாஅதி, தொழிலில் நேர்த்தியாக இருப்பதா இருக்கும். அதுதான் நம்மளுடைய அடையாளம். சரியா? அப்போ பாருங்க, இன்னா, நாம், நிச்சயமாக நாம், அல் முஅல்லிமீன, ஆசிரியர்களாகிய நாம், நிச்சயமாக ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்கின்றோம்? நுரப்பின் நஷ்அ, இளைய தலைமுறையினரை வளர்க்கிறோம். நுரப்பினா வளர்க்கிறோம், நஷ்அனா இளைய தலைமுறை, வளர்ந்து வரக்கூடியவர்கள்னு அர்த்தம். சரியா? அதான் இளைய தலைமுறை. அப்ப வளர்ந்து வரக்கூடியவர்களை நம்ம என்ன செய்கிறோம்? வளர்க்கிறோம். அதுக்குமா பாருங்க, நஹ்னு அல் ஜுனூத, படைகள் ஆகிய நாங்கள் என்ன செய்கிறோம்? நசுத்து ஜுயூஷல் அஅதாஇ, விரோதிகளின் படைகளை என்ன செய்கின்றோம்? விரட்டி அடிக்கிறோம். சரியா? தடுத்து நிறுத்துகிறோம்னு அர்த்தம் நசுத்துனா. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அந்தந்த கேப்பை என்னது ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ப எல்லாமே இதுக்கு லாஹிரான இஸ்மா வந்திருக்கா? லாஹிரான இஸ்மா அலிஃப்லாம கொண்டு வந்திருக்கா? அப்படிதானே கொண்டு வர சொன்னாங்க. எல்லாம் நசபு செஞ்சு தானே படிச்சோம். அல் உம்மால, அல் ஃபல்லாஹீன, அல் முஅல்லிமீன, அல் ஜுனூதன்னு. அதே போல அது தோதுவா, அது பின்னாடி வரக்கூடிய வாசத்துக்கு தோதுவாவே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? நம்ம அதே மாதிரி நசபு கொடுக்கணும், அலிஃப்லாமோட வரணும், இல்லாட்டி இலாஃபத்துல வரணும். நம்ம எல்லாமே என்னது அலிஃப்லாம்லயே கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்ப வாருங்கள் நம்ம அடுத்து படிப்போமா? பயிற்சி நம்பர் 3 பார்க்க போகின்றோம். இப்ப பயிற்சி நம்பர் 3ல என்ன சொல்றாங்க பாருங்க. ல, நீ வை, இஸ்மன் மபுனியன், மபுனியான இஸ்மை வை. அப்ப இஸ்மன் வரணும். சரியா? மப்னியான இஸ்மை வை ஃபி மஹல்லி நஸ்பின் அலல் இக்திசாசி ஃபில் மக்கானில் ஹாலி, காலியான இடத்திலே இக்திசாஸின் அடிப்படையில் நசபுடைய இடத்திலே மபுனியான இஸ்மை வை. அப்ப இந்த இடத்துல எல்லாம் மபுனியான இஸ்மை வைக்கணும். ஆனா அது என்னவா இருக்கணும்? இக்திசாஸின் அடிப்படையில் நசபுடைய இடமா இருக்கணும். இப்ப இக்திசாஸின் அடிப்படையில் நசபுடைய இடம், ஆனா அங்க இஸ்மு மபுனி தான் வைக்கணும். எது வைக்கக்கூடாது? மாரபான இஸ்மு வைக்கக்கூடாது. இப்போ மபுனியான இஸ்முனா ஐயுஹா தானே, அந்த ஐயுஹா வையின்றாங்க. சரியா? அப்போ அப்போ பயிற்சி 3உடைய பதில் பார்ப்போமா? இப்ப பயிற்சி 3உடைய பதில் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு பாருங்க. ஜர்ரிபுனி ஐயுஹ சதீகு, என்னது? நண்பனான என்னை சோதித்து பாருங்கள். நண்பனான என்னை சோதித்து பாருங்கள். அப்படி சோதித்து பார்த்தால் தஜிதினி ஹைர மிஅவானின், என்னிடம் சிறந்த உதவியாளனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னிடம் சிறந்த உதவியாளனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நண்பனான என்னை ஜர்ரிப், ஜர்ரிப்னா என்னது? அசல்லனா அனுபவமாக்கி கொள்ளுங்கள். அதான் இங்க என்ன செய்யறாங்க? சோதித்து பாருங்கன்னு நம்ம அர்த்தம் வச்சோம். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? 2வது பாருங்க. அன ஐயுஹல் அன ஐயுஹல் ஃபகீரு, ஏழையான நான். ஐயுஹல் ஃபக்கீருனா ஏழையான நான், ஃபி ஹாஜத்தின் இலல் மாலி, செல்வத்தின் பக்கம் தேவையிலே இருக்கின்றேன். அப்ப ஐயுஹா தான். அப்ப இது இஃப்திசாஸ், இஃப்திசாஸ்லாம் நசபு வரணும். ஆனா இங்க மபுனியான இஸ்ம நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஐயுஹான்னு அதனால தான் படிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஐயுஹா ஐயுஹான்னு படிக்கிறோம். ஏன்? இது வந்து மபுனியான இஸ்ம தான் கொண்டு வர சொன்னாங்க. நசபுடைய இடத்துல இஃப்திசாஸ் நசபு தான் வரணும். ஆனா இது மபுனி, லம்மின் மீது மபுனி. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க. இன்னி, நிச்சயமாக நான், ஐயுஹல் ஃபாரிசு, குதிரை வீரனாகிய நான், நிச்சயமாக குதிரை வீரனாகிய நான், லா, பயப்பட மாட்டேன். லா அஹாபுல் மௌத்த, மௌத்துக்கு மௌத்து, மரணத்திற்கு நான் அஞ்ச மாட்டேன். இளைய, ஆமா பாருங்க. இளைய ஐயுஹல் ஆலிமு, அறிஞனான என் பக்கமே, தத்தஜிஹுல் ஆமாலு, விருப்பங்கள், நம்பிக்கைகள் திரும்புகின்றன. ஓகேவா? இந்த நம்பிக்கைகள், அந்த விருப்பங்கள் எல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் திரும்புகின்றன. இப்ப ஆசிரியரின் பக்கம் தான் எதிர்பார்ப்புகள் எல்லாம் திரும்பும். அவரு நம்மளுடைய ஆசிரியர், அறிஞர், அறிஞர் நம்ம நாட்டை திருத்திடுவாரு, நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் எல்லாம் அவரின் பக்கம் தான் திரும்பும். சரி, அதான் சொல்றாங்க, எதிர்பார்ப்புகள் திரும்புகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சாச்சு? அந்த இஃப்திசாஸின் அடிப்படையில் கொண்டு வந்துட்டோம். அதுல சும்மா சாதாரணமா கொண்டு வரக்கூடாது, மபுனியானதான் கொண்டு வரணும் நாங்க. அதனால லம்மின் மீது மபுனியான ஐயுஹாவை வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கொண்டு வந்திருக்கோம். சரியா? இப்ப வார்கள், அடுத்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமா? பயிற்சி நம்பர் நாளை கவனியுங்கள். பயிற்சி நம்பர் 4ல என்ன சொல்றாங்க? வை ஹபர முபுத்ததஇன், முபுத்ததாவுடைய ஹபரை வை, முனாசிபன் ஃபி குல்லி மக்கானின் சாலின், காலியான ஒவ்வொரு இடத்திலேயும் தோதுவான முபுத்ததாவின் ஹபரை வை. மா இஸ்திஃபாஇ அன்வாஇல் ஹபரி, ஹபருடைய வகைகள் பரிபூர்ணமாக்குவதுடன் காலியான இடத்தில் ஒவ்வொன்றிலேயும் தோதுவான முபுத்ததாவின் ஹபரை வை. இப்ப கீழே நம்ம ஹபர் கொண்டு வரணுமா? இந்த ஹபருடைய வகைகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்குவதுடன் நம்ம என்ன செய்யணும்?
கொண்டு வரணும். கொண்டு வந்தாவே அது எல்லாமே என்ன ஆயிரும், இந்த பயிற்சியின் பதில் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப பாருங்க, பயிற்சி நம்பர் 4. இப்ப பயிற்சி நம்பர் 4ல என்ன சொல்றாங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஹ் அப்ப ஃபர்ஸ்ட் இன்னா, அப்ப கோடு போட்டிருக்கு, பின்னாடி ஹபர் தான் கேட்டாங்க, அந்த ஹபர் தான் இங்க என்னது கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு வகை பேரும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, பின்னாடி விளக்கியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இன்னா அல் முஹாமீன, வழக்கறிஞர்களாகிய, நிச்சயமாக வழக்கறிஞர்களாகிய நாங்கள், நுதாஃபிஉ அனில் மதுலூமீன, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு தொட்டும் நாங்கள் வாதாடுகிறோம். இப்ப வழக்கறிஞர்களாகிய நாங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்களை தொட்டும் நாம் வாதாடுகிறோம். இப்ப நுதாஃபியோ, அப்ப ஒரு ஃபேலை கொண்டு ஆரம்பிச்சா அது ஜும்லா ஃபேலியா தானே. அப்ப ஜும்லா ஃபேலியா, அப்ப ஹபர் எப்படி வந்திருக்கு, ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வந்திருக்கோம். இது ஹபர்ல ஒரு வகை. அதுக்கப்புறமா ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது நஹ்னு தாயிஃபத்த துஜ்ஜாரி, அப்ப வியாபாரிகளின் கூட்டம் ஆகிய நாங்கள், என்ன வருது, சம் சும் அதுனா ரஸு மாலினா, எங்களுடைய நற்பெயர் ஆகிறது எங்களுடைய மூலதனமா இருக்கின்றது. அப்ப வியாபார கூட்டமாகிய நாங்கள், எங்களுடைய பெருமை, எங்களுடைய நற்பெயர் என்பது எங்களுடைய மூலதனமாக இருக்கின்றது. அப்ப நற்பெயர் வேணும். அதாவது வியாபாரத்துல பேஸ்மெண்ட் என்னதுன்னா குட்வில்லுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த நற்பெயர். அது நம்ம நல்லா, அதாவது 4 பேர் நல்லா பேசணும், இவங்ககிட்ட போய் வியாபாரம் செய்வீங்க, இவங்க நல்லா செய்வாங்க, இவங்க நல்லா வியாபாரம் செய்யறவங்க அப்படின்னு அந்த நம்மளுடைய நற்பெயர் என்பது எங்களுடைய மூலதனமாக இருக்கின்றது. சும்மாலினா எங்களுடைய மூலதனம், கேபிட்டல்பாங்களே, மூலதனமாக இருக்கின்றது. அப்ப சும்மாத்துனா, ஒரு இஸ்மத் வந்து முபத்ததா ஹபரா வந்திருக்கா, அப்ப இது என்னது, ஜும்லா இஸ்மியா தானே. அப்ப ஹபர்ல இங்க ஒன்னொன்னு வகை, ஜும்லா இஸ்மியா வருது ஒன்னொன்னு வகை, அதாவது ஜும்லத்தும் இஸ்மியத்தும். ஹபர்ல ஃபர்ஸ்ட் ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வந்தோம், ரெண்டாவது ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வரோம். அடுத்து பாருங்க, மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நஹ்னு சப்பாஹீன, நீச்சல் வீரர்களாகிய நாங்கள், ஃபி முகாமரத்தின் தாயிமத்தின், அப்ப தொடர்படியாக என்ன செய்கின்றோம், சாகசத்திலே மூழ்குவதிலே இருக்கின்றோம். முகாமரா என்றால் அதான் மூழ்கி மூழ்கி எந்திரிக்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த சாகசத்திலே என்ன செய்கின்றோம், தொடர்ந்து இருக்கின்றோம். அப்ப இங்க ஃபீ வந்து லர்ஃபா வந்திருக்கு. ஓகேவா? ஜார் மஜ்ரூரா வந்திருக்கு ஹபரு. எப்படி வர்றதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்க, ஷிபுஹு ஜும்லான்பாங்க. ஓகேவா? முபத்துல் ஹபரும் இல்லாம ஃபேல போட்டு ஆரம்பிக்காம இப்படி ஜார் மஜ்ரூரா இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஷிபுஹு ஜும்லா. ஷிபுஹு ஜும்லத்தின் ஜாரும் மஜ்ரூரும், ஜார் மஜ்ரூர் என்பது ஜும்லாவுக்கு ஒப்பானது. ஓகேவா? அதனாலதான் இது என்னது, ஷிபுஹு ஜும்லான்னாங்க. ஓகேவா? ஆஹ் அடுத்து பாருங்க, நஹ்னு நஹ்னுல் முசாஃபிரீன, பயணிகள் ஆகிய நாங்கள், நத்துலுபு சலாமத, எதை, பாதுகாப்பை தேடுகிறோம். அப்ப இது நத்துலுபு ஜும்லா ஃபேலியா, ஜும்லத்தும் ஃபேலியாத்தும், இது ஒரு வகை தானே. நத்துலுபு ஃபேல கொண்டு ஆரம்பிச்சா அது ஜும்லா ஃபேலியா. ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்னா, நிச்சயமாக நாங்கள், அத்தொய்யாரீன, அப்பன்னா அத்தையாரின என்பது விமானிகளாகிய நாங்கள், முத்தமையிசூன, தனித்துவம் உடையவர்களாக இருக்கின்றோம். சரியா? அப்போ சபர் முஃப்ரதா வரும், பெரும்பாலும் இதான் ஃபேமஸ், முஃப்ரதா வர்றது தான் ஃபேமஸ். அது கடைசியில கொண்டு வந்திருக்கோம். முஃப்ரதும் ஒரு வார்த்தையா வரும், முபத்ததா ஹபரா இல்லாம ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியாலாம் ஷிபு ஜும்லாலாம் ரொம்ப ரேரு, முஃப்ரதா அதிகமா வரும். அதான் அப்ப முஃப்ரதும் ஒரு வகை, அது முத்தமையிசூன, தனித்துவமானவர்களாக இருக்கின்றோம். சரியா? அடுத்து பாருங்க, நஹ்னு அல் நாங்கள், அல் குத்தாப, எழுத்தாளர்களாகிய நாங்கள் எப்படி இருக்கின்றோம், முசக்கஃபூன, கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றோம், கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்ப இங்க என்ன வந்திருக்கு, தனி ஒரு சொல்லாக வந்திருக்கு, முஃப்ரதாக ஒரு தனி வார்த்தையாக வந்திருக்கிறது. அப்ப சபர் ஒரு வார்த்தையாக வரும், ஜும்லா ஃபேலியா வரும், ஜும்லா இஸ்மியா வரும், ஷிபு ஜும்லா வரும். எல்லா வகையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்ப எல்லா வகையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பதிலும் சொல்லிட்டோம். வாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகின்றோம், பயிற்சி 5 காண இருக்கின்றோம். இப்ப பயிற்சி 5ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பயிற்சி நம்பர் 5, அத்மிமில் இபாராத்தில் ஆத்தியத்த, பின்வரும் வாசகங்களை பரிபூர்ணமாக்கு, பிமா யுனாசிபுஹா, அந்த வாசகங்களுக்கு தோதுவான ஒன்றை கொண்டு பின்வரும் வாசகங்களை பரிபூர்ணமாக்கு. பின்னாடி 4 வாசகம் கொடுத்திருக்காங்க, அந்த வாசகத்தை நம்ம என்ன செய்யணுமா, பரிபூர்ணமாக்கணுமா, அதுக்கு தோதுவானதை கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, பரிபூர்ணமாக்கணும்ன்றாங்க. பாருங்கள், இப்பொழுது அந்த வாசகத்துடைய பதிலை நாம் என்ன செய்வோம், கீழே காண்போம். இப்ப பயிற்சி நம்பர் 5 பதில்கள் பாருங்க. அப்ப நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாவே போதும், தோதுவானதை வச்சு ஃபில் பண்ணாவே போதும். அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பி ஐயுஹ தபீபு,
சரியா? மருத்துவரான என்னை கொண்டே ஆஹ் எனாலுல் மர்வா இலாஜஹும், நோயாளிகள் அவர்களின் சிகிச்சையை அடைகிறார்கள். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? அந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? இன்னி ஐயுஹல் ஃபகீரு, நிச்சயமாக ஏழையான நான், முஹ்தாஜுன் இலா அஃபி ரப்பி, என்னுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கின்றேன். அப்ப அதுக்கு தேவையான ஹபரை நம்ம கொண்டு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பாருங்க, பி கௌலி ஐயுஹ ஷாயிரு, கவிஞனானிய என்னுடைய சொல்லை கொண்டுதான் தபுதஹிஜு நுஃபூசு, அப்ப தபுதஹிஜு நுஃபூஸ்னு வருது. இப்ப உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. ஓகேவா? அப்ப என்னுடைய கவிஞர் கவிதைகள் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும்ல, அது கேட்க இன்பமா இருக்கும்ல. அதான் சொல்றேன், கவிஞர் ஆகனிய என்னுடைய சொல்லை கொண்டுதான் உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. அதுக்கப்புறம் பாருங்க, வி ததுபீரி ஐயதுஹல் முக்தசிதது, சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய பெண்ணான எண்ணின் நிர்வாகத்தை கொண்டுதான் ததஹஸ்ஸனு மஈஷத்து பைத்தி, என்னுடைய வீட்டு வாழ்க்கை அழகாகிறது. ஓகேவா? என் வீட்டு வாழ்க்கை என்னவாகின்றது? அழகாகின்றது, அழகாக உருவாகின்றது. சரியா? அப்ப இங்கேயும் என்ன செஞ்சிட்டோம்? தோதுவான கபரை கொண்டு நம்ம இதை முடிச்சிட்டோம். அப்புறம் பாருங்க, பயிற்சி நம்பர் 6. அந்த பயிற்சி நம்பர் 6இன் கேள்வியை பார்ப்போம். அதற்கு பிறகு தொடர்ந்து அதோடைய பதில்களையும் காண்போம். இப்போ பயிற்சி நம்பர் 6ல என்ன சொல்றாங்க? இஜ்அல் குல்ல தர்கீபின் மிம்மா யதி ஹபரன் லி முபத்ததஇன் பஅதஹு இஸ்முன் மன்சூபுன் அலல் இக்திசாசி. பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொரு தர்கீபையும், கீழே இருக்கக்கூடிய பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொரு இணைப்பையும் ஆக்கு ஹபரன், ஹபராக ஆக்கு முபுத்ததைன், ஒரு முபுத்ததற்கு ஹபராவாக ஆக்கு. இப்ப பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொரு தர்கீபும் நம்ம என்ன செய்யணும்? ஆக்கணும். ஒரு முபுத்ததாவுக்கு ஹபரா ஆக்கணும். எத்தகைய முபுத்ததா? பாதஹு இஸ்முன் மம்சூபுன் அலா இஃப்திசாஸ், இஃப்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட இஸ்மு அந்த முபுத்ததாவுக்கு பிறகு இருக்குமே, அத்தகைய முபுத்ததாவுக்கு ஹபராக பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொரு தர்கீப் இணைப்பையும் ஆக்கு. இப்ப பின்னாடி ஹபராக இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சரியா? அதோடைய அர்த்தத்தையும் நம்ம கீழே கொண்டு வரலாம். ஓகே, ஹபரா கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி முபத்ததா வரணும். அந்த முபத்ததாக்கு அப்புறம் என்ன வரணும்? பாதகு இஃப்திசாஸின் படையில நசபு செய்யப்பட்டது வரணும். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, எல்லாம் ஹபரா கொண்டு வந்திருக்கோம். இந்த கேப் லைன் போட்டிருக்குல்ல, இதுதான் நம்ம இங்க கொண்டு வர வேண்டியது. ஓகேவா? அதை மட்டும் நம்ம சொன்னா போதும். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஹபரா கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஆஹ் இந்த இருக்குல்ல, நஹ்னுல் அத்துஃபால. அப்ப அத்துஃபால்னா குழந்தைகள். இப்ப குழந்தைகளாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? நஷ்கு கசரத்த செய்யாராதி, அதிகமான கார்களை அதிகமான கார்களை முறையிடுகிறோம். அதாவது வாகனங்கள் பெருக்கத்தை குறித்து முறையிடுகிறோம். அதிகமான கார்கள் அதிகமாயிடுச்சு என்பதை என்ன செய்கிறோம்? முறையிடுகிறோம். அடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்க? நஹ்னு மஹ்தூதி தஹலி, மஹ்தூதி அத்தஹலி. அப்ப அதாவது தஹல்னா குறைந்த வருமானம் பெறுபவர்கள். இப்ப தஹல்னா வருமானம். அப்ப வருமானம் குறைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் நதவல்லமு, என்னது? நதவல்லமு மின் லரீபத்தில் மனாசிலி, வீட்டு வரி, லரீபத்தான் வரி. அப்ப வீடுகளின் வரியிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? முறையிடுகிறோம், குறைபடுகிறோம். அப்ப நாங்கள் அநீதம் இழைக்கப்படுகிறோம்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? அந்த அநீதம் இழைக்கப்பட்டதை நாங்கள் வாதிடுகிறோம்னு அர்த்தம். நத்தவல்லமுனா, வீடுகளின் வரியிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? வாதிடுகிறோம், அநீதம் இழைக்கப்படுவதாக வாதிடுகிறோம். இப்ப குறைந்த வருமானம் உடைய நாங்கள் அந்த வீட்டு வரி கம்மியா இருக்குன்றதை வாதிடுகிறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, நஹ்னுல் உலமா, அறிஞர்கள் ஆகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? நஹதில் உம்மத பி அஃப்காரினா, எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு சமுதாயத்தை நேர்வழி காட்டுகிறோம். அப்புறம் பாருங்க, நஹ்னுல் முஹஜ்ஜபாதி, அப்ப ஹிஜாப் அணிந்த பெண்களாகிய நாங்கள், இசாருனா எங்களுடைய கீழடைய ஷரஃபு கண்ணியமானதா இருக்கும். ஹிமாருனா எங்களுடைய முக்காடு என்பது அல் அதபு ஒழுக்கமாக இருக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்தையும் ஹபரா கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி முபத்ததா கொண்டு வர சொன்னாங்க. அந்த முபத்ததாவுக்கு இஃப்திசாஸ் வர சொன்னாங்க. அதே மாதிரி இஃப்திசாஸை கொண்டு வந்துட்டோம். அந்த இஃப்திசாஸ்ன்னு காட்டுறதுக்கு தான் ரெண்டு சைடு கோடு போட்டு காட்டியிருக்காங்க. சரியா? இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இஃப்திசாஸ். அதுக்கு நசபு தானே கொடுக்கணும். அதான் நஹ்னுல் அத்துஃபால உலமா மஹதூதி அல் என்னது, இதுக்கு என்ன சொன்னோம்? அல் முஹஜ்ஜபாத்தின்னு சொன்னோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், பயிற்சி நம்பர் 6 முடிஞ்சிருச்சு.
அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் இப்பொழுது பயிற்சி நம்பர் 7ஐ காண்போம். இப்ப பயிற்சி நம்பர் 7ல என்ன கேட்கறாங்க பாருங்க. 1 கவ்வின் சலாச ஜுமலின் 3 வாசகங்களை உருவாக்கு தஷ்தமில குல்லு மின்ஹா அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்து கொள்ளுமே உள்ளடக்கி இருக்குமே அலா இஸ்மின் மன்சூபின் அலல் இக்திசாசி முஅர்ரஃபின் பி அல் அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட இக்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட இஸ்மின் மீது அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்து கொள்ளுமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. இப்போ 3 வாசகம் கொண்டு வரணும். அது மூணுத்துலயும் அலிஃப்லாம் மாரிஃபாவாக்கப்பட்ட நசபு செய்யப்பட்ட இஃப்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட இஸ்மி இருக்கணும் அதுல. ஓகேவா? அப்ப நம்ம பாடம் இதானே, இஃப்திசாஸின் அடிப்படையில நசபு தான் வரும். அது 2 வகையா வரும். அலிஃப்லாம் வரும், இலாஃபத்துல வரும். இங்க நம்மளுக்கு அலிஃப்லாம் வர மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆனா அலிஃப்லாம் வர மாதிரி கொண்டு வரணும். 2வது கவ்வின் சலாச ஜுமலின் தஸ்தமிலு குல்லும் மின்ஹா அலா இஸ்மின் மன்சூபின் அலல் இஃப்திசாஸி முஅர்ரஃபின் பில் இலாஃபத்தி. இங்க பாத்தீங்கன்னா இலாஃபத் வந்திருக்கு. இப்போ இலாஃபத்தை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட இஃப்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட பேச்சொலின் மீது அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்து கொள்ளுமே உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. இப்போ 3 வாசகம் அது மூணுத்திலையும் இலாஃபத் மூலம் மாரிஃபா ஆக்கப்பட்ட இஃப்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட இஸ்ம் இருக்கிற மாதிரி 3 வாசகம் கொண்டு வான்றாங்க. அதுக்குமா பாருங்க 3வது கௌமின் சலாச ஜுமலின் தஸ்தமிலு குல்லு மின்ஹா அலா இஸ்மின் மபனியின் ஃபி மஹல்லி நஸ்பின் அலல் இஃப்திசாஸி. இஃப்திசாஸின் அடிப்படையில் நசபுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மபனியான இஸ்மின் மீது அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. இப்போ 3 வாசகம் கொண்டு வரணும். அதுல இஃப்திசாஸின் அடிப்படையில் நசபுடைய இடத்துல இருக்கக்கூடிய மபனியான இஸ்ம கொண்டு வரணும். அரபில மபனியான இஸ்ம கொண்டு வரணும். சரியா? அப்பதான் நசபுடைய இடத்துல இருக்கும். ஆனா அது மபனியான இஸ்மா இருக்கணும். அது ஐயூஹா. அந்த ஐயூஹா வச்சு 3 வாசகம். இப்போ ஐயூஹா வச்சு 3 வாசகம், இலாஃபத்தை கொண்டு 3 வாசகம், அலிஃப்லாம் கொண்டு 3 வாசகம். இஃப்திசாஸின் அடிப்படையில இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? நசபு செய்யப்பட்டிருக்கணும். இந்த வாசகங்களை நம்ம சொல்லிட்டாவே முடிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க பயிற்சி நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சலாசு ஜுமலின் தஸ்தமில குல்லு மின்ஹா அலா இஸ்மின் மன்சூபின் அலல் இக்திசாசி முஅர்ரஃபின் பி அல் அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட இக்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட இஸ்மின் மீது அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்து கொள்ளுமே அத்தகைய 3 வாசகங்கள். அதானே கேட்டாங்க. அந்த 3 வாசகம் இங்க இருக்கு பாருங்க. அர்த்தம் வச்சிருவோமா? நஹ்னுல் அத்திப்பா இங்க பாருங்க. அல் அத்திப்பா அல் முஹந்திசூன் அல் முஹந்திசீன் அல் முஅல்லிமீன் எல்லாம் அலிஃப்லாம கொண்டு வந்திருக்கா. இஃப்திசாஸ்ன்னு காட்டுறதுக்கு தான் 2 சைடும் என்ன செஞ்சிருக்காங்க? கோடு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாருங்க அர்த்தம் பாருங்க. நஹ்னு நாங்கள், அல் அத்திப்பா மருத்துவர்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? நஸ்ஆ லி மஸ்லஹத்தில் மரீலி நோயாளியின் நலனுக்காக உழைக்கின்றோம். 2வது பாருங்க. நஹ்னு அல் முஹந்திசீன நுதக்கிகு ஃபி இக்தியாரி முஆவினீனா பொறியாளர்களாகிய நாங்கள், இன்ஜினியர்ஸ்னு அர்த்தம். பொறியாளர்களாகிய நாங்கள் எங்களின் உதவியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்கின்றோம், ரொம்ப நுட்பமாக இருக்கின்றோம். நஹ்னுல் முஅல்லிமீன ஆசிரியர்களாகிய நாங்கள் நஸ்ஆ லி இக்ராஜி ஜீலின் சாலிஹின் ஒரு நல்ல சமுதாயத்தை வெளியேற்றுவதன் நல்ல சமுதாயம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றோம். அப்ப எல்லாம் அலிஃப்லாம் இஃப்திசாஸா வந்திருக்கா. எல்லாம் நசபு செய்யப்பட்ட அதிப்பா முஹந்திசீன ஃபத்தஹ் கொண்டு நசபு, யாவை கொண்டு நசபு, இதுவும் யாவை கொண்டு நசபு. ஓகேவா? அப்ப எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்த 3 ஜும்லா பாருங்க. சலாசு ஜுமலின் தஸ்தமிலு குல்லு மின்ஹா அலா இஸ்மின் மன்சூபின் அலல் இக்திசாசி முஅர்ரஃபின் பி அல் இலாஃபதி இலாஃபத்தை கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட இக்திசாஸின் அடிப்படையில் நசபு செய்யப்பட்ட பேச்சொலின் மீது சூழ்ந்திருக்குமே அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்திருக்குமே அத்தகைய 3 வாசகங்கள் கேட்டாங்கல்ல. அதான் இங்க இருக்கு பாருங்க. நஹ்னு துல்லாபல் இல்மி கல்வியை தேடக்கூடியவர்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? நஹ்தரிமுல் உலமா ஆலிம்களுக்கு, அறிஞர்களை சங்கை செய்கின்றோம், கண்ணியம் கொடுக்கின்றோம், மதிக்கின்றோம். அதுக்கப்புறம் பாருங்க. ஆனா ராயிதல் ஃபஸ்லி வகுப்பு தலைவனாகிய நான் லா அதுலிமு ஜுமலாஇ என் வகுப்பு தோழர்களுக்கு அநீதம் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க. நஹ்னு முஅல்லிமில் லுகத்தில் அரபியத்தி அரபி மொழியின் ஆசிரியர்களாகிய நாங்கள் அஸ்ஹாபு ரிசாலத்தின் முஹிம்மத்தின் அப்ப முக்கிய அப்ப முஹிம்மத்னா முக்கிய. ஓகேவா? முக்கிய தூதி உடையவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா முக்கிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். சரியா? அப்ப அடுத்து பாருங்க. சலாசு ஜுமலின் தஸ்தமிலு குல்லு மின்ஹா அலா இஸ்மின் மபனியின் ஃபி மஹல்லின் நஸ்பின் அலா இக்திசாசி இக்திசாஸின் அடிப்படையில் நசபின் இடத்திலே இருக்கக்கூடிய மபனியான இஸ்மின் மீது அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்திருக்குமே அத்தகைய 3 வாசகங்கள். அந்த 3 வாசகங்கள். அப்ப இங்க பாருங்க எல்லாம் முலாஃபிலேயே வந்துச்சு. துல்லாபுல் இல்மு முலாஃப் முலாஃப் இலைஹி, ராயிதல் ஃபஸ்ல் முலாஃப் முலாஃப் இலைஹி, முஅல்லிமில் லுகா முலாஃப் முலாஃப் இலைஹி. நஸப் வந்துச்சு. துல்லாப ஃபதஹ் கொடுத்தோம், அதோட அடையாளமா. ராயித நஸப் அதுக்கு அடையாளமா ஃபதஹ் கொடுத்தோம். முஅல்லிமி அதுக்கு அடையாளமா யா கொடுத்தோம். சரியா? அப்ப நஸப்
இலாஃபத்துல வந்துச்சு. அதே போல இப்ப மபுனியான இஸ்மு ஐயுஹா தானே மபுனி, அதான் ஐயுஹா வச்சு என்ன செஞ்சிட்டோம், ஃபதஹின் லம்மின் மீது மபுனி தானே ஐயுஹா, அது நசபுடைய இடத்துல வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். படிப்போமா? இந்த மூணும் படிச்சிருவோம் பாருங்க. நஹ்னு ஐயுஹல் உம்மாலு, ஆஹ் தொழிலாளர்களாகிய நாங்கள், புனாத்துல் அவுதானி, தேசங்களை கட்டி எடுப்பவர்களாக இருக்கின்றோம். அன ஐயுஹல் ஃபல்லாஹு, நான் விவசாயி ஆகிய நான் என்னது, சௌரத்து கௌமி, என்னுடைய சமுதாயத்தின் விளைச்சல் செல்வம் ஆவேன். சௌரத்னா செல்வம் அர்த்தம், சரியா? சௌரத்தில என்னது, சர்வத்து தானே என்னது, செல்வம். சர்வத்து கோமி, என்னுடைய கூட்டத்தின் செல்வம் ஆவேன். நஹ்னு ஐயுஹல் ஜுனூது, படைகளாகிய நாங்கள், ஹுமாத்துல் பிலாதி, நாட்டின் ஊர்களின் பாதுகாவலர்களாக இருக்கின்றோம். எல்லாம் ஐயுஹா வச்சு வந்துருச்சா? இப்ப இதுதான் இங்க பார்க்கணும், சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த பயிற்சியை முடித்து விட்டோம். வாருங்கள் மீதம் உள்ளதை தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.